மனிதனை பொறுக்கிறதே ஒரு வரம் பிரியா. பூமியில நம்ம சாதாரண ஜீவன்றதை உணராம நம்ம எல்லாரையும் வேட்டையாடிட்டு இருக்கோம். இப்ப சொல்லுங்க பிரியா, எங்கேயோ 1960s நடந்த ஹியூமன் எக்ஸ்பெரிமெண்ட் இங்க நடக்கலையா? உங்களுக்கும் இதுக்கு சம்மந்தம் இல்லையா? இந்தியாவில் இருக்கிறவங்கள இது அஃபெக்ட் பண்ணலையா? சின்ன தலைவலி வந்த உடனே மெடிக்கல் ஷாப் போய் ஏதோ ஒரு மெடிசன் எடுத்துக்கிட்டு சரியான போதும்னு நினைக்கிறோம். வயிற்றுல வளர்ற குழந்தைய பத்தி கவலைப்படாம கிடைச்சதை சாப்பிட்டுட்டு சினிமா ஷாப்பிங் மால்லாம் அலைஞ்சு நார்மலாக ஆக வேண்டிய டெலிவரியை சிசரியன் வரைக்கும் கொண்டு போயிடுறோம். நம்மளை சார்ந்தவங்களை பார்த்துக்கிறத விட வேற என்ன முக்கியம் இருக்கு பிரியா? இந்த பூமியில எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்கு டாக்டர். அது மீறி போகும்போது இயற்கை தன்னோட வேலையை காட்டும். பிரியா, உங்களுக்கு இந்த இடத்த பார்த்தா என்ன தோணுது? May 6 சில மாசத்துக்கு முன்னாடி நாடு முழுக்க ஒரு ஸ்ட்ரைக் நடந்தது. ஞாபகம் இருக்கா? அனிமல் எக்ஸ்பெரிமெண்ட். எக்ஸாக்ட்லி பிரியா. ஆனா அங்க நடந்தது அனிமல் எக்ஸ்பெரிமெண்ட் இல்ல, ஹியூமன் எக்ஸ்பெரிமெண்ட். அது இங்கதான் நடந்தது. வெளியில இருந்து பார்க்க இது ஒரு மெடிக்கல் கேம்ப் மாதிரி தான் தெரியும். ஆனா உள்ள நடந்தது வேற. இந்த ஆராய்ச்சிக்கு இந்தியாவை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு தேவையான விதத்துல லேபை செட் பண்ணிக்கிட்டாங்க. டாக்டர் நந்தினி, டாக்டர் சந்துரு, டாக்டர் அரவிந்த், இந்த 3 பேரும் நியூரோ ஸ்பெஷலிஸ்ட். இவங்க சயின்டிஸ்ட் ராமச்சந்திரனை வச்சு இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை டிசைன் பண்ணியிருக்காங்க. இவங்க கண்டுபிடிச்ச மெடிசனோட 100% ரிசல்ட்டுக்காக நிறைய பேர் மேல எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிருக்காங்க. இந்த எக்ஸ்பெரிமெண்டால கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகி நிறைய பேர் செத்து போயிருக்காங்க. செத்தவங்களை பத்தி யோசிக்காம அந்த ப்ராப்ளமை கம்ப்ளீட்டா ஸ்டடி பண்ணி நெக்ஸ்ட் லெவலுக்கு எக்ஸ்பெரிமெண்ட்டை தொடர்ந்து செஞ்சிருக்காங்க. அர்ஜுனோட மொத்தம் 10 பேர் மேல அவங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிருக்காங்க. அதுல மத்தவங்க எல்லாரும் செத்து போயிட்டாங்க. கடைசியா அர்ஜுன் மேல எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிருக்காங்க. போலீஸ் வரதை தெரிஞ்சுக்கிட்டு எந்த எவிடன்ஸையும் விடாம மொத்தத்தையும் பிளாஸ்ட் பண்ணிட்டாங்க. அந்த பிளாஸ்ட்ல அர்ஜுன் தீக்காயத்தோட தூக்கி வீசப்பட்டு பக்கத்துல இருக்கிற குளத்துல விழுந்து பொழைச்சுக்கிட்டான். அன்னைக்கு அர்ஜுன் மட்டும் பொழைக்கல டாக்டர், இன்னொருத்தனும் பொழைச்சிருக்கான். இப்போ அர்ஜுன் எங்க இருக்கான்? நாம இப்ப இருக்கிறது அர்ஜுன் ஊர் தான். வீடு தான் போய் தேடணும். இந்த ஹியூமன் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக இந்த கிராமத்தையே செலக்ட் பண்ணாங்க. அப்புறம் அர்ஜுனையே டார்கெட் பண்ணாங்க. இட்ஸ் ஜஸ்ட் எ கோஇன்சிடென்ஸ் பிரியா. இந்த இடம் தான் எல்லாத்துக்கும் வசதியா இருக்கும். அர்ஜுன் பக்கத்து கிராமமா இருக்கலாம். So I think all this connected. I'm confused டாக்டர். Let me clear பிரியா. முதல்ல இந்த எக்ஸ்பெரிமெண்ட் நடந்தது ஃபாரின்ல. லேட்டர் இந்தியாவில் இந்தியன்ஸை டார்கெட் பண்ணி இங்க இருக்கிற ரிமோட் ஏரியாவை சூஸ் பண்ணி பொலிட்டிக்கல் சப்போர்ட்டை யூஸ் பண்ணி சுத்தி இருக்கிற ஆல்மோஸ்ட் பாவப்பட்ட மக்களை மெடிக்கல் கேம்பெனி ஏமாத்தி மெடிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா, ராஜஸ்தான்,
கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ், ஹிமாச்சல் பிரதேஷ்ல எக்ஸ்பெரிமெண்ட் நடந்திருக்கு. தமிழ்நாட்டுல 2 பிளேஸ் செலக்ட் பண்ணிருக்காங்க. அர்ஜுனும் இந்த ஊரா? இந்த ஊரான்னு தெரியல. இஃப் ஐ டேக் எ கெஸ், எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண இடத்துல இருந்து டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணா அவன் இந்த ஊரா இருக்கலாம். அர்ஜுன உங்களுக்கு எப்படி தெரியும்? குளத்துக்கிட்ட கிடந்த அவனை மீன் பிடிக்கிற 4 பேர் எங்க ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு வந்தாங்க. லேட் நைட் ஆனதால எமர்ஜென்சின்னு எனக்கு ஒரு கால் வந்தது. அப்பதான் அர்ஜுனை முத பார்த்தேன். அர்ஜுனோட நிலைமை ரொம்ப கிரிட்டிக்கலா இருந்தது. லெஃப்ட் சைட் கம்ப்ளீட்டா பர்ன் ஆயிருந்துச்சு. அவனை காப்பாத்த ரொம்ப கஷ்டப்பட்டோம். நான் என்ன மருந்து கொடுத்தாலும் அது ரிவர்ஸா ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சது. அவனை முழுசா செக் பண்ணி ஸ்டடி பண்ணி பார்த்தப்போ ஏதோ ஒரு கெமிக்கல் அவனோட உடம்புல ஃபுல்லா மிக்ஸ் ஆயிருந்தது. அவன் மேல ஹியூமன் எக்ஸ்பெரிமெண்ட் நடந்திருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்குள்ள அவன் கோமாக்கு போயிருந்தான். கோமால இருந்து வெளியில வந்ததும் இதெல்லாம் சொன்னேன். எவ்வளவு நாள் முடியுமோ அவ்வளோ நாள் உயிர் வாழணும்னு ஆசைப்பட்டான். வெண்டிலேட்டர்ல இருந்து 1 மணி நேரம் வெளியில வரணும்னு கேட்டான். அவனுக்காக நான் ரிஸ்க் எடுத்து 56 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஒரு மாத்திரையை எடுத்துக்க சொன்னேன். ஹெவி டோசேஜ்ன்றதுனால 7ல இருந்து 8 நாளுக்குள்ளதான் வாழ முடியும்னு அவனுக்கே தெரியும். ஆனா இந்த கொலைங்களை செய்ய தான் அவன் வாழ ஆசைப்பட்டான்னு நீங்க சொல்லிதான் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்ப சொல்லுங்க பிரியா, அவனை இந்த நிலைமைக்கு ஆளாக்குன 4 பேரையும் கொன்னாச்சு. இப்பவோ அப்பவோன்னு அவனை சாக போறான். அவனை பிடிச்சி இந்த கேஸ்ல என்ன சாதிக்க போறீங்க? சாதிப்பேன் டாக்டர், சாதிப்பேன். அர்ஜுனை பிடிச்சு அன்னைக்கு ஸ்கைப்ல இந்த ஹியூமன் எக்ஸ்பெரிமெண்ட்டை இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு எங்கேயோ சந்தோஷமா இருக்கிறவன உலகத்துக்கே அடையாளம் காட்டுவேன். ஏன்னா இந்த மாதிரி இனி எந்த குழந்தைக்கும் நடக்கக்கூடாது. எக்ஸ்கியூஸ் மீ, இங்க அர்ஜுன் வீடு எங்க இருக்கு?